GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். பாசிச பாஜக சரியில்லை, திருப்பரங்குன்றத்தில் மோசமான ஒரு செயலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு விஜய் பேசுவார்னு எதிர்பார்த்தோம். அப்படி ஒன்றுமே நடக்கலை. அவரோட 12 நிமிட பேச்சில் ஒரு இடத்துல கூட பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அந்த கட்சி பேரை அவர் சொல்லவே இல்லை. சரி, பாஜகவை திட்டுவாருன்னு பார்த்தா ஒன்றிய அரசுன்னு பாஜக கோரிக்கை வச்சுட்டு இருக்காரு. இங்கே மறைமுக கூட்டணியில் இருக்கிற திமுகவே இந்த பேச்சு பேசுவாரு. ஏன்னா கள்ள உறவுன்னு திமுக விமர்சிப்பார். அப்ப வெளிப்படையான உறவுல இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் என்ன அடி வாங்க போதோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. பார்த்தா பாராட்டி வச்சிருக்காரு. இத்தனைக்கும் பாஜக ஓட்டே கேட்டிருக்காருங்க அவரு. விரிவா உடைச்சு பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, விஜயோட கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் தான். ஆமா, தமிழர்கள் வெற்றி கழகம் கிடையாது. அந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து பாண்டிச்சேரியில எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா தமிழ்நாட்டுக்கு உண்டான கட்சி மாதிரி தெரியுதுல பார்க்கும்போது. அதான் அவர் என்ன எப்படி பேசுறாரு அப்படின்னா, அவர் பிரெஞ்சர்கள் வெற்றி கழகம் வச்சுட்டு கூட போய் பேசுவாருங்க. அதனால எப்படி அங்க போய் எப்படி பேசிட்டாரு அப்படின்னா, இந்த மத்திய அரசு தான் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி சொல்லிட்டு பிரிச்சு வைக்கிறாங்க, நம்ம எல்லாம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், சொந்தம் தான் சொல்லிட்டு ஓப்பனா ஆரம்பத்திலே பேசி முடிச்சிட்டார். அப்பவே வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஓகே, தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ்நாட்டையும் தாண்டி பாண்டிச்சேரியிலையும் ஏதோ ஒரு வகையில் அரசியல் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. அதுவும் முதல் முறையா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் சரி, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சரி, புதுச்சேரியில பொதுக்கூட்டம் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஆதவர்ஜனெல்லாம் புதுச்சேரி போலீஸை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. உடனே புசி ஆனந்த அந்த எஸ்பி ஈஷா சிங் இருக்காங்க இல்லையா, வச்சு வெளுன்னு வெளுத்திருக்காங்க. மைக்கையும் பிடிக்கிட்டு கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஆனா அவங்க ஆல்ரெடி ஒரு பதட்டத்தில் இருக்காங்க, நிறைய பேர் வராங்கன்னு. கூட்டம் கம்மியாயிடுச்சுங்கிறதுனால ஒரு QR கோடுக்கு ஒருத்தர் தான் வரணுங்கிற விதியை மாற்றி இவங்க 2 பேரை அனுப்புங்க, இன்னும் 3 பேர் அனுப்புங்க, QR கோடு இல்லாம கூட அனுப்புங்க அப்படின்னு புசி ஆனந்த் பேசியிருக்காரு. வழக்கம் போல நம்ம ஊர் போலீஸ் மாதிரி நினைச்சிட்டு பேசியிருக்காரு. அந்த அம்மா என்ன காண்டில் இருந்துச்சோ தெரியல, அவங்க போட்டு வாங்கன்னு வாங்கிட்டாங்க. குறிப்பா அவங்க வந்து நான் என்ன பண்ணணுங்கிறது நீங்க சொல்லாதீங்க, ஏற்கனவே நீங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொண்டு இருக்கீங்கன்னு ஓப்பனா உங்களாலதான் 40 பேர் இறந்து போனாங்கன்ற மாதிரி பேசிட்டு மைக்கையும் பிடிக்க வச்சுட்டு நைஸா அந்த கூட்டத்துல இருந்து கருப்பு சட்டக்கார வெளியேறாங்கிற மாதிரி இவர் நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. நம்ம அதே விஷுவல்ல பார்த்தோம். இதுல என்ன பண்ணா, புசியானத்துல ஆரம்பிச்சு ஆதவர்ஜனா விஜய் வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக அரசு வந்து தமிழக அரசு வந்து புதுச்சேரியில இருந்து கத்துக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது புதுச்சேரியில வந்து பொதுக்கூட்டம் தான், ரோட் ஷோ கடையில. ரோட் ஷோக்கே நீங்க வந்து எப்படி எல்லாம் மாறி போய் அனுமதி கேட்டீங்கன்னு தெரியும் எல்லாத்துக்கும். அனுமதி மறுக்கப்பட்டது. அதே பார்த்து கத்துக்கணுங்கிறாரு விஜய். நாங்க டிஜிபி இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாம வந்து இதே மாதிரி அனுமதி மறுப்பு வந்து தமிழ்நாட்டில் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்பவே வந்து பிரஸ் மீட் வச்சு பேசியிருப்பாங்க. புசியானத்துல இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசு தடை பண்றாங்கன்னு பேசியிருப்பாங்க. பாண்டிச்சேரியில உட்கார்ந்து பேசுறாரு. பிரஸ் மீட் கொடுக்கலையே பெருசாங்க, மைக் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதானே போறாரு, ஒரே ரியாக்ஷன் தான் இருக்குது. அந்த அளவுக்கு மீண்டும் பார்த்து கூட நீங்க ஆசைப்பட்டதுக்கு அனுமதி கொடுக்கல, பொதுக்கூட்டத்தை அனுமதி கொடுத்துருக்காங்க. பொதுக்கூட்டம் தான் வந்து தமிழ்நாட்டில் சக்சஸ் நடத்தி காட்டினாங்க. விக்கிரவாண்டி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், அப்பெல்லாம் தமிழ்நாடு போலீஸ் தான் காவல் கொடுத்தாங்க. விஜய கரூர்ல நன்றி சொன்னாரு தமிழ்நாடு போலீஸ். அதுக்கப்புறம் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு தான் காரணம்னு சொன்னாரு. இதுல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அல்லது வினோதமான ஒரு சம்பவம் அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு பாண்டிச்சேரியிலன்னு சொல்றாரு. அதே பாண்டிச்சேரியில தான் 9 வயசு சிறுமி கூட்டுப்பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இந்தியாவே அதிர்ந்துச்சு. அதுவும் இல்லாம நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப குடிநீர்ல பிரச்சனையாகி மக்கள் மயங்கி விடுறதும் இறந்து போறதும் செய்திகளும் கடந்த காலங்களில் பார்த்தோம். இதெல்லாம் விஜய்க்கு சட்டம் ஒழுங்குல வரலையா? அல்லது சட்டம் ஒழுங்கை பாத்துக்கிறதே பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் தானங்க, உள்துறை அமைச்சர் அவர் தானே. அப்ப விஜய் மறைமுகமா அவருக்கு வாக்கு சேகரிக்கிறார், அவரை போற்றி புகழ்றாருன்னா அதுக்கு பின்னாடியில என்ன காரணம் இருக்கு? சட்டம் ஒழுங்குன்னா என்ஆர் காங்கிரஸ் பாத்துக்கல. பீகாருக்கு முன்னாடியே இவர்கிட்ட பதவியை பறிச்சுதான் என்ஆர் காங்கிரசினுடைய அந்த இலாக்காவை பறிச்சுதான் பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க. அதை பாத்துக்கிறது பாஜக அமைச்சர் தான் பாத்துக்கிறாரு. அப்போ நீங்க பாராட்டினா அந்த பாராட்டு யாருக்கு போகும்? இது தெரியாம விஜய் பண்ணிருப்பாரா? புரிய மாட்டேங்குது எனக்கு. இல்ல, புதுச்சேரி போலீஸை வந்து ஒரு வகையில பாராட்டி, ஆனா வந்து தமிழ்நாட்டில் என்ன நடந்ததோ அது மாதிரி இங்க நடந்துடக்கூடாது அப்படின்றத ரொம்ப வந்து அவங்க குறியா இருந்தாங்க, ரொம்ப ரெஸ்பான்ஸோட கையாண்டாங்கன்னு சொல்லணும். இப்போ அந்த ஈசா சிங் போன்ற அதிகாரிகள்லாம் வந்து அப்பவே புசியானந்தர்ல யாரா இருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து உயிர் தான் முக்கியம்ன்ற மாதிரி பாக்கணும்னா, புசியானந்த் வந்து பாண்டிச்சேரி சிஎம் ஓட ரொம்ப நெருக்கம். சொல்ல போனா அவர் கட்சியில முன்னாடி இருந்தவர் தான் அவரு.
அப்பேற்பட்ட ஒரு நபர், ரொம்ப நெருக்கமான ஒரு நபரே அந்த முதல்வருக்கு கீழே பணியாற்றக்கூடிய எஸ்பி துணிஞ்சு விரட்டியிருக்காங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் அதை பண்ணல, யாருமே பண்ணல. இன்னொன்னு என்ன கவனிக்கணும் அப்படின்னா, புதுச்சேரி போலீஸ் வந்து டைரக்டா சிஎம் சொன்னா கேட்பாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் டைரக்டா சிஎமோட கண்ட்ரோல்னு கேட்டா அங்கதான் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா வந்து அது யூனியன் டெரிட்டரி அப்படின்றனால டைரக்டா மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோல் தான் போலீஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த பெண் அதிகாரி வந்து ஸ்ட்ராங்கா நின்று பேசினாங்கல்ல, உங்களாலதான் வந்து கரூர்ல இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா வந்து பேசுனதாகட்டும், புஷியானது இருந்து மைக்க புடுங்கினதாகட்டும், அந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து இன்னைக்கு ஃபுல்லா வைரலா போயிட்டு இருந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸோட புதுச்சேரி போலீஸ் வந்து கையாண்டு இருக்காங்க. அதனாலதான் பெருசா அசம்பவிதம் வரல. ஏன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா 5000 பேர் தான் அலோடுன்னு சொன்னாங்க. ஆனா மீதி பகுதியை சேர்ந்த புதுச்சேரியை சாராதவங்க எல்லாம் வந்து விஜயை பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை சுத்தி ஃபுல்லா கூட்டம் போட்டிருக்காங்க போல. யாருக்கும் உள்ள அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா இருந்த போய் தான் இந்த அளவுக்கு புதுச்சேரி அதிகாரிகள் வந்து நடத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொன்னது போலவே தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு போலீஸ்காரங்களும் கரூர்ல வந்து பல முறை ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க, விஜய் வேண்டலாம், விஜயோட வண்டி எல்லாம் வருது இல்ல, நீங்க வராதீங்கன்னு சொன்னாங்க. அதையும் மீறி தான் வந்து விஜய் ஆதரவாளர்கள்லாம் வந்து அந்த கேரவனை அங்கதான் வந்து நிறுத்துவோம்னு சொல்லிட்டு நிறுத்தினதா நம்மளே பல வீடியோக்குள்ள பார்த்தோம். நம்ம இன்னைக்கும் அப்படிதான், விஜய் சீக்கிரமா வந்துட்டார், 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டார். ஆனா அவர் சொன்ன நேரத்துல இருந்து ரொம்ப தாமதமா தான் வேன்ல இருந்து மேல வந்து பேசுறாரு. அதற்கடுத்து தொண்டர்கள் ரொம்ப நெருக்கி அடிச்சதுனால காவலர்கள் தடியடி நடத்தினாங்க. இதெல்லாம் தாண்டி அழகு இப்ப காவலர்களே கேட்டாங்க போல, விஜய் சீக்கிரம் பேச சொல்லுங்க, ஏன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா விஜய் வந்த நீங்க சொன்னது போல லேட்டா தான் பேசினார். ஏன் லேட்டா பேசினாங்க அப்படின்னா கூட்டம் இன்னும் சரியா கூட்டல, பாடம் கத்துக்கல. கரூர்ல 41 பேர் செத்து மடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுல இருந்து ஒரு கட்சி பாடம் கற்றுக்கொள்ள மறுக்கிறது அல்லது அதை புறக்கணிக்குதுன்னா என்ன பொருள்னே புரிய முடியாது. அதாவது தமிழக அரசு திமுக அரசு மாறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அரசியல் கட்சியை நீங்க ஃபர்ஸ்ட் மாறணும்ல, அந்த கேள்வி உங்களை நோக்கி வைக்கப்படுது இல்ல. இதுல அவர் சொல்றாரு பாஜக வந்து இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரே பகுதியில பாஜக ஆட்சி செலுத்துதுன்னா அது பாண்டிச்சேரி தான். டைரக்டா வந்து ரூல் பண்ணுது, பொறுப்புலையும் இருக்காங்க. அப்பேற்பட்ட இடத்துல விஜய் எவ்வளவு வேகமா அடிக்கணும், ஏன்னா அவர் கொள்கை எதிரி இல்லையா பாஜக. அது மட்டும் இல்லாம அவருக்கு சாமின்னா ஏதோ ஒரு பாசம் இருக்கு. இங்க பழனிசாமியே பேசவே மாட்டாரு, அங்க ரங்கசாமியே பேசவே மாட்டேங்கிறாரு. இவரோட லாஜிக் என்ன, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரூலிங் பார்ட்டி தான் நாங்க அடிப்போம், பிஜேபி இப்ப அடிக்க மாட்டோம் அப்படின்னாரு. அங்க போயிட்டு நாங்க ரூலிங் பார்ட்டி அடிக்க மாட்டோம், திமுகவை தான் அடிப்போங்கிறாரு. ஏங்க அங்க திமுக ஆட்சியில இருந்து இறங்கி 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. 96லயே அவங்க வந்து அதுக்கு மேல ஆட்சியை பிடிக்க முடியல. 96ஓட சரி திமுகவுக்கு அங்க வந்து என்ன திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றாருல, புதுச்சேரி மக்கள் டைரக்டா சொல்றாங்க நாங்க திமுகவை நம்பவே இல்லைங்க 20 வருஷம், நீங்க புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க. பாண்டிச்சேரியில இப்போதைக்கு செல்வாக்கு இல்லங்கிறது அப்பட்டமான உண்மை. அங்க போயிட்டு திமுகவை ஏன் அடிக்கணும் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா, என்னதான் பேச போறாரு பாண்டிச்சேரியில வந்து, என்ஆர் காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்டா பேசுவாரா, பாஜக அகைன்ஸ்டா பேசுவாரான்னு கேட்டா அங்கேயும் போயிட்டு திமுகவை தான் வந்து விமர்சிச்சு பேசியிருக்காரு. திமுகவை நம்பாதீங்கன்ற மாதிரி சொல்றேன். எதுக்காக வந்து அந்த ஸ்டேட்ல போய் தமிழ்நாடு அரசு நம்பலையே, அதான் சொல்றாங்க, நாங்க தான் நம்பலையே, நாங்க ஓட்டு போட்டு உங்களை சிஎம் ஆக்கிருப்போமே, நாங்க தான் திமுக நம்பலையே, என்ஆர் காங்கிரஸ் தானே நம்பி உங்களை சிஎம் ஆக்கி வச்சிருக்கோம். நீங்க என்னன்னா அவர் பண்ற தவறுகளை சொல்லாம சூப்பரான ஆட்சி நடக்குது அப்படின்னு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறீங்க. சூப்பரான ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பட்டியலிடுறதா சொல்லி பல பிரச்சனைகளை பட்டியலிட்டு இருக்காரு. சூப்பரான ஆட்சின்னு சொல்றீங்க, ஆனா அதையும் தாண்டி தாவைக்கு ஆட்சி அமைக்கணும்னு சொல்றீங்க. அப்புறம் சூப்பரான ஆட்சி நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா மக்கள் எப்படி உங்களை ஏத்துக்குவாங்க? எதுக்கு அவர் ஆட்சி அமைக்கணும்? ஆமா, அப்ப சூப்பரான ஆட்சி நடக்குதுங்கிறப்ப தாவைக்கு தேவையே இல்லையே. ஆனா புசியானந்த் அதான் சொல்றாரு, தாவைக்கு ஆட்சி அமைக்கும் புதுச்சேரியிலையும் அப்படிங்கிறாரு. அவர் எம்ஜிஆர் முன்மாதிரியா கோட் பண்றாரு, விஜய் கோட் பண்றாரு. அப்படின்னா எம்ஜிஆர் கிட்டத்தட்ட அது 1 மாசமோ 2 மாசமோ தான் ஆட்சி இல்ல, 1 மாசம் கூட இல்ல, அது எம்ஜிஆர் தான். அதிமுக வந்து 1974 அங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க. அப்ப வந்து புதுச்சேரி அதிமுக தலைவராக இருந்த ராமசாமி என்பவர் தான் சிஎம்ஆ வந்தார். அப்ப வந்து அதிமுகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணி போட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்பர்ஸ் பத்தல, அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸ் பத்தலன்றதுனால 28 நாள் 22 நாள் தான் சொல்றாங்க. அதுக்குள்ள வந்து அந்த ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது. அந்த ஆட்சியை தான் இப்போ வந்து விஜய் மேற்கோள் காட்டி இங்க தான் வந்து முதல் முறையா எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார், இங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாருன்னு சொல்லிட்டு பேசுறாரு. அந்த சென்டிமெண்ட்டை கனெக்ட் பண்றாரு. ஆனா இருந்தாலும் அந்த ஆட்சியே வந்து இங்க வந்து நிலையா இருக்கல அப்படின்றதான் வரலாறு நம்ம காட்டுது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் பாஜகவை சீன்றதே கிடையாதுங்கிறதுக்கு இந்த பாண்டிச்சேரி மீட்டிங் ஒரு உதாரணமா அமைஞ்சு போச்சு. பாஜக பேரை சொல்ல என்ன தயக்கம் விஜய்க்கு அல்லது என்ன பயம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் திருப்பரங்குன்றத்தை பேசுவார் அதுல எதிர்பார்த்தாங்க. திருப்பரங்குன்றத்தை அப்படியே அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் தமிழ்நாட்டு அரசியல் பேசல, அதனால திருப்பரங்குன்ற பேசலன்னு எடுத்துக்கிட்டாலும் திமுக பேசுறாருல, இங்க திமுக தமிழ்நாட்டுல இதெல்லாம் பண்ணிச்சுன்னு பேசுறாரு. திருப்பரங்குன்றத்தையும் பேசல, கரூர் சம்பவத்தையும் பேசல. ஏன்னா கரூருக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா வராரு. அட்லீஸ்ட் திமுக தப்பு பண்ணுச்சுன்னாச்சும் சொல்லிருக்கணும்ல, அதுவும் சொல்லல. அப்ப திருப்பரங்குன்றத்தை தவிர்க்கிற அளவுக்கு விஜய் போகிறார் அப்படின்னா பாஜக இவரோட வாய்க்கு பூட்டு போட்டுடுச்சா அல்லது விஜய் பயப்படுகிறாரா, சிபிஐ கேஸ், கரூர் மேட்ரு இதெல்லாம் பார்த்து பயப்படுறாரா அப்படிங்கிறது தான் புரியாத ஒரு புதிரா இருக்கு. இல்ல
தமிழ்நாட்டுல விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, பாஜகவும் திமுகவும் ரகசிய கூட்டணி போடுறாங்கன்னு சொல்லிட்டு பல மேடைகளை பேசிட்டு வந்தார்ல. கள்ள உறவுன்னு சொன்னார். ஆனா புதுச்சேரியில வெளிப்படையான கூட்டணி. புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் சேர்த்து ஆட்சி பண்றாங்க. இப்ப பாஜக வந்து இந்த திட்டங்களை கொண்டு வரல அப்படின்னா அதுக்கு என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி தானே பொறுப்பு. ரங்கசாமி சேர்த்தான் விஜய் விமர்சனம் பண்ணிருக்கணும். ரங்கசாமியோட ஆட்சி நல்லாட்சி அப்படின்றாரு. பாஜக ஆட்சி வந்து பாஜகவோட பேரை சொல்ல மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இத்தனை திட்டங்களை வந்து பாண்டிச்சேரி கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற விமர்சனம் பண்றாரு. அப்ப அந்த குற்றச்சாட்டுகளை எதற்காக என்ஆர் காங்கிரஸ் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு புதுச்சேரி மக்கள்கிட்ட கேட்கணும்ல, எதற்காக அந்த கேள்வி கேட்க மறுத்தாருன்னா புரியல. விஜய் நம்ம மொபைல்ல நெட் எடுக்கல அப்படின்னா ஒரு கேம் வரும், தாண்டி போற மாதிரி ஒரு பொம்மை. அது மாதிரி பல விஷயங்களை ஸ்கிப் பண்ணி ஓடிட்டு இருக்காரு. மதுரை மெட்ரோவை பத்தி பேச மாட்டேங்கிறாரு, மதுரை திருப்பரங்குன்ற விவகாரத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாரு, எஸ்ஐஆரை பத்தி வெளில வந்து ஒரு போராட்டமோ அல்லது வெளில அவரு ஒரு பேச்சோ பேச மாட்டேங்கிறாரு. அதற்கப்புறம் முக்கியமான இந்த பீகார் தேர்தலை பத்தி இது வரைக்கும் வாய் திறக்கல. இப்ப என்னடான்னா திருப்பரங்குன்றம் கொழுந்து விட்டு இது தமிழ்நாட்டுல அவர் கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம், அவர் பாண்டிச்சேரியில பேசுறாரு. ஏன்னா அவர் இது வரைக்கும் அறிக்கை விடல, ஒரு பேட்டி கொடுக்கல, திருப்பரங்குன்றத்தில் அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது வெளிப்படையா சொல்லவே இல்லை. அப்போ அதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த மீட்டிங்ல பேசுவார் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சிறுபான்மை மக்கள் நமக்காக விஜய் பேசுவாரு அப்படின்னு நம்பினாங்க. ஆனா தெரியாம கூட திருப்பரங்குன்றங்கிற வார்த்தையே வரலங்க. அல்லது பாஜகவை ஆதரிக்கிறேன்னு சொல்லுங்க தப்பு இல்ல, பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க அதுவும் தப்பு இல்ல. இப்படி கடந்து போறது ஸ்கிப் பண்ணி போறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? ஒரு மாநிலத்துல வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஏற்கனவே அந்த கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கட்சியை டார்கெட் பண்ணா மட்டும்தான் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும். அந்த ஒரு பாலிடிக்ஸையே வந்து விஜய் பண்ணாம என்ஆர் காங்கிரஸுக்கு சர்டிபிகேட் கொடுத்து நல்ல சர்டிபிகேட் கொடுத்து பாஜகவை கூட இன்டைரக்டா விமர்சனம் பண்ணி எப்படி தாவேக்காவால புதுச்சேரியில் ஆட்சிக்கு வர முடியும்? ஏன்னா என்ன ஒரு பேச்சு அடிபடுது அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸை விஜய் ஒரு பக்கம் புகழ்ந்து பேசுறாருன்னா என்ஆர் காங்கிரஸும் விஜயும் சேர்ந்து போட்டி போட போறாங்களா அடுத்த தேர்தலில்? என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி வந்து பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜயோட கை கோர்த்து என்ஆர் காங்கிரஸும் தாவேக்காவும் புதுச்சேரியில கூட்டணி போட்டு தேர்தலை சந்திக்க போறாங்க. அதற்காக தான் வந்து விஜய் டைரக்டா ரங்கசாமி வந்து அட்டாக் பண்ண மாட்டார், பாஜக அட்டாக் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. ஆனா அப்படி அந்த கூட்டணி அமைச்சாலும் விஜய்க்கு இருக்கக்கூடிய முதன்மையான எதிரி வந்து திமுக கிடையாது, பாஜக தான். ஏன்னா திமுக வந்து முன்னாடியே சொன்னது போல திமுக புதுச்சேரியில ஸ்ட்ராங்கா இல்ல, பாஜக தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாஜகவும் காங்கிரஸும் மாறி மாறி ஆட்சி பண்றாங்க, கூட்டணி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்காங்க. 30 தொகுதி தானே, அதுல தனிப்பட்ட செல்வாக்கு தான் தீர்மானிக்குதாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல பாஜகவை தான் நீங்க வந்து முதன்மையை எதிர்க்கணுமே தவிர திமுகவை எதிர்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூட்டணி வந்து புதுச்சேரியில பெருசா வெற்றி பெறதானா திமுகவே வீக்கா தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட். அப்போ நீங்களும் ரங்கசாமி கூட்டணி வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் டார்கெட் வந்து பாஜகவை இருக்கணும் அப்படின்னா இன்னையில இருந்தே பாஜகவை எதிர்த்திருக்கணும். விஜய் பேரை சொல்லி அதை பவர் பண்ண மறுத்துட்டாரு. பாஜக பேரை சொல்லல, அமித்ஷா பேரை சொல்லல, மோடி பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் பேராச்சும் சொல்றாரா? நமச்சிவாயம், அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் துறைக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார். பாஜகவை பாராட்டக்கூடிய விஜய் திமுகவை மட்டும் ஏன் விமர்சிக்கிறாருன்னா அங்கதான் சொல்றாங்க இவர் பாஜகவினுடைய இன்னொரு அணியா இருந்து திமுக விமர்சிக்கிறது மட்டும்தான் ஒரு நோக்கமா இருக்கு அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க. திமுக விமர்சனம் பண்றது அரசியல், அது பிரச்சனை கிடையாது. அது பண்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்தந்த மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அரசியல் சூழ்நிலை இருக்குல்ல, அந்த சூழ்நிலைக்கு ஏத்தவாறு அவர் அடாப்ட் ஆகணும்ல. எந்த மாநிலத்திற்கு போனாலும் திமுக அரசு கையெழுத்த பேசுவா அப்படின்னா அவரோட அரசியலுக்கு அது நல்லது கிடையாது. அதான் நீங்க பெரிய பிரச்சனையே. அது ஒரு இப்போ வந்து பாண்டிச்சேரியில வந்து பேசுறாரு அப்படின்னா பாண்டிச்சேரியினுடைய பிரச்சனை என்னங்கிறத தாண்டி நம்ம சொன்னபடி இது வந்து திமுக அவர் சொன்னார் பாத்தீங்களா பேச்சிலேயே, இங்க இருக்கக்கூடிய அரசு கிட்ட திமுக அரசு பாடம் கத்துக்கணும். இந்த ஒன் லைன் தான் விஜய் நடத்தின இந்த மீட்டிங்கான அர்த்தமே. ஏன்னா கரூர் சம்பவம் திமுகவால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவர் ரோட் ஷோ நடத்தணும்னு ஆசைப்பட்டார். அது ரோட் ஷோக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால இப்ப வேற என்ன பண்றதுன்னு கையை பசங்க சரி ஏதாச்சும் ஒன்று பேசி ஒப்பேத்திட்டு வருவோங்கிற மாதிரி தான் விஜயோட இந்த ஸ்பீச் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஆழமான விஷயத்தையும் அவர் தொட்டு பேசல, எந்த ஒரு பக்காவான ஸ்டாண்டையும் அவர் எடுக்கல. திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், மற்ற எந்த விஷயம் திருப்பரங்குன்றம் ஏன் திருப்பி சொல்றோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கொழுந்து விட்டு எறிகிற இரண்டு தரப்புக்கு இடையிலான பிரச்சனையா மாற்றப்பட நிறைய முயற்சிகள் நடந்துட்டு வருது. அதுல ஒரு நான் வந்து மதச்சார்பற்ற ஒரு தலைவர், சிறுபான்மை மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒருத்தர் கிளைம் பண்றாரு விஜய்னா இதுல ஒரு நிலைப்பாடு தெளிவா சொல்லணும்ல. இதுவே சொல்லாத பட்சத்துல அப்புறம் எப்படி அவர் மீது நம்பிக்கை வருங்கிறது தான் ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. இதுல அடிக்கடி புசியானது எங்கேயோ பைக்ல வெளில போயிட்டு வந்தாரு. எங்க போயிட்டு பைக்ல வந்து பெட்ரோல் போட்டு வராரா இல்ல என்னன்னு தெரியல. இதுல விஜய் வந்து தொடக்கத்துல பாண்டிச்சேரின்னா மணக்குள விநாயகர் ஞாபகத்துக்கு வராரு, அது இது நிறைய விஷயம் பேசினாரு. அதை தாண்டி பாண்டிச்சேரின்னா யாராருக்கு என்னென்ன ஞாபகம் வரும்னு ஒரு விஷயம் இருக்கு. பாண்டிச்சேரினா
பிரதானமா அங்க மலிவு விலையில மதுபானம் கிடைக்கும் தான் ஞாபகம் வரும். அதுவும் சுற்றுலாவும் வரும். அப்ப அந்த மது குறித்த அவரது பார்வை என்ன? இங்க வந்து தமிழ்நாட்டுல சில விமர்சனங்கள் முன்வைக்கிறார். அப்போ அங்க பாண்டிச்சேரியில மதுவால பாதிக்கப்படுறது யாரும் இல்லையா? பாதிச்சாங்கன்னா அதற்கு யார் பொறுப்புன்னு அவர் பேசணும்ல. மத்திய அரசா அல்லது இந்த மாநில அரசா, இவர் ரங்கசாமி தான் காரணமா அல்லது வேற ஏதாச்சும் காரணமான்னு வெளிப்படையா பேசணும்ல. அதையெல்லாம் கடந்து போறாரு. நான் சொல்ற மாதிரி அந்த பொம்மை மாதிரி ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்காரு. இப்ப இன்னொரு விவகாரம் என்ன அப்படின்னா, புதுச்சேரியில ரேஷன் கடைகளே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்தியாவிலேயே ரேஷன் கடையில் இல்லாத மாநிலம் புதுச்சேரின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு என்னன்னா, மாநில அந்தஸ்து பத்தி பேசினார் இல்லையா? மாநில அந்தஸ்து எதற்காக இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த உங்களுக்கு தெரிந்த முகமா இருக்கக்கூடிய ரங்கசாமி எதற்காக வாங்கி தரல புதுச்சேரிக்குன்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கணும். அதை விஜய் எழுப்பல. அதையும் தாண்டி ரேஷன் கடைகள் பத்தி பேசும்போது 2016 ஆண்டு, அப்ப அங்க வந்து சிஎம்மா இருந்தாலும் சிஎம்மோட அதிகாரம் யாருக்கு அங்க அதிகமா இருக்குன்னா துணைநிலை ஆளுநருக்கு அதிகமா இருக்கு. அப்ப வந்து கிரண்பேடி அங்க இருந்தாங்க இல்லையா கவர்னரா, அவங்க தான் வந்து ரேஷன் கடைகளை மூட சொல்லி அதுக்கு பதிலா வந்து டிபிடி டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர், அந்த பேங்க்லயே வந்து பணமா போட்டலான்னு சொல்லிட்டு திட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கடைகள் மூடப்படுது. அதுக்கப்புறம் என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி வந்து 2021 ஆண்டு நடந்த தேர்தலில் வாக்குறுதி கொடுக்குறாரு, நாங்க வந்து ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்கிறோம் அப்படின்ட்டு. அதை முற்றிலும் மூடப்படல. அரிசி மட்டும், இலவச அரிசி மட்டும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாம் வந்து அடிப்படை பொருட்கள்லாம் பெருசா கொடுக்கலாங்க. அந்த ரேஷன் கடைகளை மீண்டும் திறப்போம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து தான் என்ஆர் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வராங்க. அதுவே வந்து 3 ஆண்டுகள் கடந்து போச்சு. இப்போ என்ஆர் காங்கிரஸை விஜய் விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸ் எதற்காக வந்து வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாம இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா புதுச்சேரியில முழுக்க பெருசா திமுகவை கேட்கறது ஃபுல்லா கொடுத்த வாக்குறுதி என்ன எல்லா விஷயத்திலும் அதான் ஹைலைட் பண்றாங்க. அதையும் தாண்டி ரேஷன் கடைகள் புதுச்சேரியில திறக்கப்பட்டிருக்கு போன ஆண்டே. ஆனா விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரேஷன் கடைகளே இல்லன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாருல, அது வந்து இல்லன்னு சொல்லிட்டு நாம சொல்ல, நமச்சிவாயமே சொல்றாரு. புதுச்சேரியோட ஹோம் மினிஸ்டர் நமச்சிவாயமே வந்து விஜய் வந்து எத்தனை இடங்களை சுத்தி பார்த்தார் பாண்டிச்சேரியில, ஃபர்ஸ்ட் அவர் மக்களை சந்திக்கட்டும், ரேஷன் கடைகள்லாம் வந்து போன ஆண்டு 2024 ஆண்டே திறந்து எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணிட்டு வரும்னு சொல்லிட்டு நமச்சிவாயமே சொல்றாரு. ஆனா எதை வெரிஃபை பண்ணி எப்படி வந்து விஜய் வந்து இப்படி ஒரு அப்பட்டமான பொய்ய பேசினார்னு இது வரைக்கும் தெரியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியுதுங்க, விஜயோட டார்கெட் வந்து எப்படி சாமிகளை நோக்கி ரங்கசாமி இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி இருக்காதோ அதே மாதிரி அவர் இன்னொரு டார்கெட் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, எந்தெந்த மாநிலத்துல கூட்டணியில தேசிய கட்சி இருக்கோ அதை பிரிச்சு விடுறது. இங்க எப்படி காங்கிரஸ் கூட பேசிக்கிட்டு ஒரு டீலிங் போட்டுருக்காங்க, காங்கிரஸ் எப்படியாச்சும் கழட்டிட்டு வரணும்னு பாக்குறாங்களோ அதே மாதிரி அங்க என்ஆர் காங்கிரஸ் பிரிச்சுட்டு வந்துடணும், பாஜக அங்க வந்து தனியா போயிடணும், நம்ம என்ஆர் காங்கிரஸோட சேர்ந்து அதிக கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கறத அவங்களோட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்ப என்ஆர் காங்கிரஸை எதிர்த்து நீங்க தனிப்பட்ட முறையில வந்தா மட்டும்தான், இருக்கிறதே 30 சீட்டு தானே, 30ல உங்களுக்கு 16 அடிச்சிங்க அப்படின்னு ஆட்சி அமைச்சிடலாம். அந்த 30 சீட்ல வந்து அந்த கணக்கு போயிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க தனி பெரும்பான்மையா வரணும் அப்படின்னா தனித்து போட்டிங்க அப்படின்னா என்ஆர் காங்கிரஸை எதிர்க்கணும். நீங்க வந்து என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ் பண்ண தப்புகள் வந்து மீண்டும் அடுத்த தேர்தல் எதிரொலிக்கும். அப்ப நீங்க எதுக்கு அவரோட கூட்டணி சொல்லிட்டு மக்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு, உங்களுக்கு எப்படி ஆட்சி வரும்? அப்போ அந்த ஒரு சிக்கல் இருக்குல்ல. இது வந்து விஜய் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியே தீரணும். ஆனா அவர் சொல்லாம இருக்கிறதுக்காக தான் செய்தியாளர் சந்திப்பை தவிர்க்கிறார். அதற்கு பதிலாக தான் நான் பேசுறது மட்டும் கேளுங்க, இதை மட்டும் லைவ் பண்ணுங்க அப்படின்னு ஊடகங்களுக்கு அவர் மறைமுகமா அந்த செய்தியை சொல்றாரு. ஏன்னா அதுல நிறைய கேள்விகள் தொக்கின்னு இருக்குது. அப்ப தமிழ்நாட்டுல இப்ப ஈரோட்டுல கூட்டம் நடக்க போகுது இல்லையா, அங்க திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவாரான்னு மீண்டும் ஒரு பேசு பொருளாகும். ஏன்னா அங்க அவர் பேசுறதே ஒரு எதிர்பார்ப்பு கலப்படும், டீசரா விட்டு இருக்காருங்கிற மாதிரி அதுவும் சில பேச்சுகள் இன்னும் தெரியுது. ஆமா, இதுல செங்கோட்டையன் வந்து விஜய் இழுத்துக்கிட்டார் இல்லையா, செங்கோட்டையனுடைய சகோதரர் மகன் ஒருத்தரை எடப்பாடி பழனிசாமி இழுத்துருக்காரு பாத்தீங்களா. ஏன்னா அவர் வந்து இங்க போயிட்டாரு, ஏன்னா செங்கோட்டையன் சகோதரர் மகன் வந்து கட்சியோடு நீக்கி வைக்கப்பட்டார். செங்கோட்டையனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் உங்களுக்கு நாங்க தர்றோம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில அவரை எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக இணைச்சிருக்காங்க. இது அவருக்கான ஒரு கவுண்டர் அட்டாக் எடப்பாடி தரார் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் ஒரு பார்வையும் இருக்கு. அதே மாதிரி முன்னாள் அதிமுக மினிஸ்டர் இருக்கார்ல மாஃபாய் பாண்டியராஜன், ஆமாங்க, அவரு தான் அடுத்து விஜய் கட்சியில சேர போறதா வேற. இப்போ அது என்ன டைரக்டா ஆர்எஸ்எஸ் பிஜேபி டிவிகேன்னு வராங்க எல்லாரும், ஏன்னா அப்படிதான் நிறைய பேர் வராங்க அந்த கட்சியில நிறைய பேர். அதனால அவரு தான் அடுத்து வந்து விஜய் கட்சியில சேர போறதா ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு சோசியல் மீடியால. விஜயோட புதுச்சேரி அரசியல் அவர் கை கொடுக்குமான்னு கேட்டா, ஏற்கனவே மாஃபா பாண்டியராஜனுக்கும் இன்னொரு முக்கிய அதிமுக நிர்வாகிக்கு சண்டை நடந்துச்சு விருதுநகர்ல. ஆமா, ராஜேந்திர பாலாஜி அவருக்கு வெளிப்படையான சண்டை நடந்துச்சு. ராஜேந்திர பாலாஜி கடுமையா விமர்சிச்சாரு, கிட்டத்தட்ட சால்வ போத்துறப்ப பெரிய சண்டையெல்லாம் போனுச்சு. அதற்கடுத்து எடப்பாடி தலையிட்டு சமரசம் பண்ணி வச்சாரு. அதுல மாஃபா பாண்டியராஜனுக்கு விருப்பம் இல்லை. அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர், தேமுதிகல இருந்தவர், பாஜகவில் இருந்தவர், அப்புறம் அதிமுகவுக்கு வந்தாரு. இங்க அவர் கல்வி அமைச்சர்லாம் பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனாலும் அவர் வந்து இப்ப இடைப்பட்ட நாட்கள் அப்படி சைலண்டாவே இருக்காரு. பாத்தீங்கன்னா எந்த கட்சியோட ஆக்டிவிட்டியில
எதுலையுமே ஈடுபட்ட மாதிரி தெரியாது உங்களுக்கு, அப்படியே சைலண்டா இருக்காரு, அவருக்கு விருப்பம் இல்லை அல்லது வேற பெட்டர் ஆப்ஷன் தேடிட்டு இருந்தார். இந்த நேரத்துல விஜயனுடைய அழைப்பு இருக்கு இல்லையா, விஜய் வந்து எந்தெந்த கட்சியில் அதிருப்தி இருக்காங்களோ அவங்களெல்லாம் அள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது செங்கோட்டையன் சிறைமேற்கொண்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் இவருக்கும் ஒரு அழைப்பு போயிருக்கு. ஆனாலும் அவர் உறுதியான தகவல் சொல்லலங்கிறாங்க. ஆனாலும் ஈரோட்டுல இவருக்கு இதற்கான இணைப்பு விழா நடக்கும், நீங்க வேணா பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் நீக்குவாரு. அந்த புதுச்சேரி அரசியல் பத்தி பேசும்போது விஜயோட மைண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து தமிழ்நாடை பாத்துக்கிறேன், புஷி நீங்க வந்து புதுச்சேரி பாத்துக்கோங்க, நீங்களும் நம்மளும் என்ஆர் காங்கிரஸும் கூட்டணி போட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா ரங்கசாமி மீண்டும் முதல்வர், நீங்க வந்து துணை முதல்வர் அப்படின்ற மாதிரி டீல் பேசுவாங்களோன்ற ஒரு டவுட் எனக்கு. தூக்கத்தில் கூட எழுந்துடணும், ஏன்னா களத்துக்கு வந்து வேலை செய்யணும், அதுக்கப்புறம் மக்கள் செல்வாக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா மக்கள் நிறைய கூடுறாங்க, வாக்குகளா மாறுமாங்கிறது அனைவருக்கும் உள்ள கேள்வி. இன்னைக்கு ஒர்க்கிங் டே ஆக்சுவலா, அதனாலதான் வந்து எதிர்பார்க்க கூட்டம் வரலன்ற, அதனாலதான் ஒரு இதுக்கு 2 பேர் அலோவ் பண்ணதான் சொல்றாங்க. ஏதோ பாதி பேர் மாணவர்கள் தான், நிறைய பேர் பேட்டியை கொடுக்குறாங்களே, நாங்க வந்து ஸ்கூல்ல லீவ் போட்டு தான் வந்தோன்றமா நிறைய பேர் சொல்றாங்களே, அதிலே வந்து ரசிகர்களா தான் வராங்க நிறைய பேர். ஆனா அதுலயும் ஒரு பையன் ஸ்டடி லீவுங்கிறதுனால ஸ்டடிகள் இடங்களால நான் வந்தேன், ஒரு லீவுனா நான் வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா புரியல எனக்கு அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி இல்லாம நடக்கும். இதுல வீட்டு வேலைக்கு ஆண்கள் தேவைங்கிறது மாதிரி ஹயர் ஹபி அல்லது ஹஸ்பண்ட் ஃபார் ஹயர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்கு. என்னன்னா லாட்வியான்னு ஒரு நாடு, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் பெண்களை விட ஆண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால பெண்கள் வந்து தனக்கு இணைய தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு. அப்படியே ஆண்கள் கிடைச்சாலும் 60 வயதுக்கு மேல உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. அதனால அந்த பெண்கள் வேறு நாட்டுக்கு போறாங்க, அந்த மாதிரிலாம் செய்திகள் பரவிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆண்களை தேடி பெண்கள் இருக்காங்க, கணவரை வந்து தேடிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து வேலைக்கு கணவராக வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய செய்திகள். அது கொஞ்சம் என்ன உண்மை அப்படின்னு போய் பார்த்தோம்னா, அது ஹையர் ஹஸ்பண்ட் அல்லது ஹையர் ஹபி அப்படின்லாம் என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா, மேலை நாடுகள்ல இந்த பைப்பு வேலை, பிளம்பிங்கு, ஒரு ஒயரிங் வேலை இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இந்த மாதிரியான ஆட்களை வேலைக்கு எடுக்கிறதா சொல்றாங்க. அந்த காலகட்டங்களில் கணவர் வந்து இதெல்லாம் வேலை பார்ப்பாங்க, இப்ப எல்லாம் பிஸியா இருக்கிறதுனால அது பார்க்க முடியல. அந்த செய்தியை நம்ம ஊர் ஊடகங்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ கணவரையே வாடகைக்கு விடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னு நிறைய மாற்று கருத்தும் வருது. அப்போ உண்மை வந்து அது வீட்டு வேலை பார்க்கறதுக்காக தான் அவங்க எடுக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு காமெடி யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊருக்கார ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறாரு, அங்க என்னமா வேலை பார்க்கற, நான் வாடகை புருஷனா வேலை பார்க்கறேன்னா இங்க உள்ள நிலைமை என்ன ஆகும்? ஒரு படத்துல வடிவேல் சொல்ல, லண்டன் படத்துல சொல்லுவார்ல, அவங்க தான் ஹஸ்பண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஆனா இதுல பூடகமா இன்னொரு செய்தி இருக்கு. இப்ப நம்ம ஊர் ஹஸ்பண்ட் எல்லாமே இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணி தூக்கி வைக்கிறதுல இருந்து பிளம்பர் வேலை எல்லா வேலையும் தான் பாக்குறாங்க. காலைல யானை கழுவுறது, துணி துவைக்கிறது, அனைத்து வேலையும் பார்க்க வேண்டிய தேவைகள் கணவர்களுக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு வேலையா தெரிஞ்சா நம்ம அங்கேயே போயிடலாமே, சம்பளம் வேற தராங்களே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் நம்ம ஊர் ஆட்களுக்கு வர வாய்ப்பு அதிகம். பேசலாம், நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.